இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். நம்ம இருக்கிற மக்கள் தொகைக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் ஃபோன் பண்ணுற அளவுக்கு நம்ம எங்கே இருக்குது. சரி, சிங்கப்பெண் அதிர்விட எங்கேருந்து ஃபோன் பண்ணலாம்? இங்கே நம்பர் இருக்குதா? இந்த தெருவில் நம்பர் இருக்குதா? 108க்கு எல்லாத்துக்கும் நம்பர் இருக்குது. சிங்கப்பெண்ணுக்கு எங்கே நம்பர் இருக்குது? அதை அடிச்சு அங்கே வருவாங்கப்பா. அது மாதிரி பண்ணோம். ஒரு விற்கிறாங்க, ஒரு சின்ன சம்சா போண்டா விற்கிறாங்க, ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க, பிஸான்னு விற்கிறாங்க. நீங்கள் சிங்கப்பெண் அதிர்வு பண்ணிட்டாங்க, விளம்பரம் பண்ணுங்க, எங்கே பார்த்து நம்பரை போடுங்க, அது ஃபோனில் வர மாதிரி பண்ணுங்க. அந்த 108 அடிச்சா வருது இல்லை, 100 அடிச்சா வருது, அதே மாதிரி சிங்கப்பெண்ணுக்கு போடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டால் தான் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், இது இல்லை, இதுக்கப்புறம் யாருன்னா எங்கேயும் மூளை நடக்கும். நான் சொல்கிறேன் என்னங்கட்டா, சட்டம் ஸ்ட்ராங்கு. தொட்டா கை போயிடும், தொட்டா உயிர் போயிடும். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான். நம்ம சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, சினிமாவில் அப்படி பண்ணுறாங்க இப்படி. அப்புறம் வெளிநாட்டில் போகிறான், துபாய் சவுதிலாம் எப்படி இருக்குது கண்ட்ரிங்க சட்டம் புக்கில் இருக்குது இல்லை. நம்ம ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை, ஏன்னா புதுசாக கலவரம் கொலை அதெல்லாம் நடக்கும்போது என்னங்கட்டா, புதுசாக சட்டத்தை எத்தனை வரலாம். இங்கேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்களா, சட்டசபைக்கு போகிறீங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க, தப்பு செய்கிறவங்கள அது எப்படி தண்டிக்கணும்னு எல்லாரும் முன்னாடி காட்டணுங்கிறீங்க. ஆமாம், அது நான் என்ன கேட்டேன், விளம்பரப்படுத்துறாங்கப்பா. இப்போ ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறான், பீஸா எங்ககிட்ட வாங்க, இது வாங்க, பட்டுப்புட விளம்பரம் பண்ணுறான், டெய்லி பண்ணின்றான். நான் பாரு, இந்த மாதிரி திருச்சியில் சேலத்தில் அது மாதிரி பண்ணா அவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்துறாம்பான்னு சொல்லி டெய்லி போட்டு காட்டாது. அவன் வேலைக்கு போகும்போதும் எங்கே போகும்போதும் அந்த பயம் இருந்துனே இருக்கும். இதெல்லாம் நடு மத்தியில் ரோட்டில் பெரிய ஸ்க்ரீன் போட்டு கிரிக்கெட் ஏன் காட்டுறீங்க நீங்கள்? ரோடெல்லாம் கிரிக்கெட் ஏன் அங்கே ஸ்க்ரீன் போட்டு காட்டுறீங்க? வியாபாரம் தானே. அப்போ மக்கள் கிடையாதா? அந்த மக்கள் எங்களும் பேனர் போட்டு காட்டு, இது மாதிரி தண்டனை கிடைக்கணும். அப்போ வரும் நடக்கும்.